Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா thumbnail நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரெகுலராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. எங்கள் 2 டேஸாக வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே 1 டே விட்டு 1 டே ஸோ வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோட மைண்டில் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் எப்படி ஐடியில் கெட் பண்ணுறது, ஒரு எம்என்சியில் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவேன். இந்த IBM கெரியர்ஸ் வந்து ஒன்லி அஃபிஷியலி IBMோட கெரியர் வெப்சைட்டில் இருந்து மட்டும்தான் வந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த ஜாபில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 பேட்ச் அண்ட் 2025 பேட்ச் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்காக 2024 ஸோ எந்த டிகிரி முடிச்சிருக்கணும், 2025 எந்த டிகிரி முடிச்சிருக்கணும், ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அதை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவும் சரி இந்த சேனலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ IBMல ஸோ வி ஆர் ஹைரிங் அசோசியேட் இன்ஜினியர் என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து IBMோட அஃபிஷியல் லிங்க்டின் பேஜ். ஸோ இந்த லிங்க்டின் பேஜில் தான் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிக் ஸ்டார்ட் யுவர் கெரியர் வித் அஸ் வி ஆர் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் த 2024 and 2025 கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஹூ ஆர் த பேஷனேட் அபவுட் டெக்னாலஜி, இனோவேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் டு ஜாயின் அஸ் அவர் அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் லொகேஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் டெக்னாலஜி, இனோவேஷன், ப்ராப்ளம் சால்விங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாமே வந்து கண்டிப்பாக எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து அக்ராஸ் இந்தியா மல்டிபிள் லொகேஷனில் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ BE B.Tech, ME M.Tech, MCA இந்த டிகிரி பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த BE B.Techல எந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CS அண்ட் IT அண்ட் ரிலேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன் சச் அஸ் CSE, A&ML, டேட்டா சயின்ஸ் அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் பிக் டேட்டா ஆர் IoT அண்ட் ரொபோட்டிக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஆர் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறைய டெக்னாலஜி இப்போ எல்லாமே BEல வந்து BE கோர்ஸில் வந்து நிறையா வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த பீப்புள்ஸுமே அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படித்த பீப்புள்ஸுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ME M.Tech அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா MCA கேண்டிடேட்ஸ். ஸோ MCAவுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதில் 2024 and 2025 பாஸ் அவுட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் வேறு என்ன செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 6 CGPA. ஸோ அரௌண்ட் நீங்கள் வந்து 6 CGPA உங்களுக்கு இருக்கணும், 60% இருக்கணும், எந்த ஒரு ஆக்டிவ் பேக்லாக் சர்வீஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கிராஜுவேட்டிங் பேட்ச் ஆஃப் 2024 and 2025 டிகிரி மஸ்ட் பி கம்ப்ளீட்டிங் பிஃபோர் ஜாயினிங். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 2024 and 2025னா இப்போ ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு பாஸ்ட் அவுட்டான இயர் தானே. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேசிக்காக கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இன் ஜாவா, C++ ஆர் பைத்தான் ஆர் Node.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் SDLC கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்கனாலும் சரி, யூடியூப் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். தென் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஒர்க் ஃப்ரம் எனிவேர் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து எங்கே வேணால் ஒர்க் லொக்கேஷன் போகலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நினைக்கிறேன். இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவும் சரி இந்த சேனலும் சரி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஜாப் MNCல கெட் பண்ணணும் இல்லை டாப் ITயில் கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் இன்னும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சாட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.